வெரி குட் ஃபேர் எவிக்ஷன். ஏன்னா அந்த சாச்சனா குட்டிச்சாத்தான் தொல்லை தாங்க முடியல. ஓகே, சாச்சனா வந்து ஓகே தான். அவங்களோட ஃபேர் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப தேவையில்லாமல் சண்டைலாம் போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த கெமிஸ்ட்ரி பிடிக்கல, அந்த லவ் கெமிஸ்ட்ரி எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால விஷாலோட கேம் எஃபெக்ட் ஆதோ அப்படின்ற எனக்கு ஒரு சாச்சனா வந்து அவ்வளோவா தெரியல, ஜூலி மாதிரி தான் இருந்தாங்க அவங்க. சாச்சனா போனதுக்கு ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவங்க ஒருத்தங்க தான் கண்டென்ட் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி ரொம்ப மொக்க போடுது, இன்னும் மொக்க போடும். இந்த வீக் சாச்சனா அண்ட் ஆனந்தி எவிக்ட் ஆயிட்டாங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ஃபேர் எவிக்ஷனா அண்ட் ஃபேர் எவிக்ஷனா? வெரி குட் ஃபேர் எவிக்ஷன். ஏன்னா அந்த சாச்சனா குட்டிச்சாத்தான் தொல்லை தாங்க முடியல. ஸோ லெட் ஹர் கோ. இந்த அப்பா பொண்ணு பாசமும் கட் ஆகட்டும், கேம் போகட்டும் நல்லா. எதனால நினைக்கிறீங்க? கேம் சரியா விளையாடலையா? அதனால ஷீ இஸ் அன்ஃபிட் ஃபார் பிக் பாஸ். பேம்பர்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது இன்னும். இட்ஸ் பிஹேவிங் லைக் எ கிட். ஸோ லெட் ஹர் கோ ஆஃப் ஃப்ரம் பிக் பாஸ். இது அன்ஃபேர் மாதிரி இருக்குது. ஆனந்தி இது நல்ல ப்ளே தான் பண்ணாங்க கேமு. சாச்சனாவும் இந்த வீக் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அவங்க மாற்றிக்கிட்டு ட்ரை பண்ண பார்த்தாங்க. இந்த டெவில்ஸ் இது வந்தனாலகானா அவங்க எவிக்ட் ஆக சான்ஸாக இருக்கும். வேறவங்கெல்லாம் சும்மா இருக்காங்க. நியூவாக வந்தவங்க, அந்த பேர் என்னன்னு ராயண்ணன் நினைக்கிறேன், அவங்கெல்லாம் சும்மா இருக்காங்க. அவங்கள எவிக்ட் பண்ணியிருக்கலாம். அன்ஃபேர் எவிக்ஷன் தான் இது. ஓகே, சாச்சனா வந்து ஓகே தான். அவங்களோட ஃபேர் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப தேவையில்லாமல் சண்டைலாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க போனது ஓகே தான். ஆனந்தியுமே ரீசெண்ட் டேஸில் வந்து எதுவுமே அவங்க பெருசாக விளையாடல. ஸோ மற்ற பிளேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்க போனது ஓகே தான். ஃபேர் எவிக்ஷன் தான் நான் நினைக்கிறேன். ஃபேர் தான். பட் ஐ தாட் தர்ஷிகா எவிக்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு அந்த கெமிஸ்ட்ரி பிடிக்கல, அந்த லவ் கெமிஸ்ட்ரி எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால விஷாலோட கேம் எஃபெக்ட் ஆதோ அப்படின்ற எனக்கு ஒரு சாச்சனா ஆக்சுவலாக போன வாரமே எவிக்ட் ஆனோம். பட் மிஸ் ஆயிடுச்சு. ஃபேர் யா சாச்சனா ஃபேர் எவிக்ஷன் தான். ஆனந்தி அன்ஃபேராக தோணுது. அவங்க நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க, அவங்க விளையாண்டுருக்கலாம். சாச்சனா வந்து அவ்வளோவா தெரியல, ஜூலி மாதிரி தான் இருந்தாங்க அவங்க. அதனால அவங்க போகிறது ஓகே தான். கேம்லாம் எப்படி இருந்துச்சு? அவங்க சாச்சனா தான் எனக்கு ஃபேராகவே தெரியல. ஸ்டார்டிங் டே 1லேருந்தே கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் அதெல்லாம் இருந்தது. பட் ஆனந்தி நல்லா தான் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க போயிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். சாச்சனா போனதுக்கு ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவங்க ஒருத்தங்க தான் கண்டென்ட் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி ரொம்ப மொக்க போடுது, இன்னும் மொக்க போடும். அவ்வளோதான். ஆனந்தி இஸ் ஃபைன், போர் கண்டஸ்டன்ட். இட்ஸ் ஃபைன். ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. ஆனந்தி கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் அப்படிலாம் இல்லை. இல்லை எதாவது பண்ணுவாங்கன்னு நினச்சோம். பட் வாய் தான் தவிர்த்து செயல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இல்லை அவ்வளோ கிளவர்லாம் இல்லை. ஸோ மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது ஷீ ஹேஸ் no further move in Big Boss. So it's better. ஆனந்தி சேஃப் பிளே தான். குறிப்பிட்ட பீப்புளோட மட்டும் இருந்துட்டு she's not opening up. ஓப்பன் ஆனால் போயிடுவாங்க அப்படின்ற ஒரு இதில் ரொம்ப சேஃபாக இருக்காங்க. வெளியே வந்துட்டாங்க. ரெண்டுத்தில் எது வந்தாலும் நல்லது தான். பின்னாடி பேசாமல் ஸ்ட்ரைட்டாக பேச மாட்டாங்க அவங்க. ஸோ பெட்டர் தான். ரெண்டு பேரும் வெளியே வந்து பெட்டர் தான். ஸோ டபுள் எவிக்ஷன் யா குட். சாச்சனா நல்லா, அந்த சின்ன பொண்ணு நல்லா அவங்க ஏஜுக்கு நல்ல கேம் பிளே தான். அவங்க டவுன் ஆகாமல் கேப்டன்சி கிடைக்காம இருந்தால் கூட ரெண்டு பேருமே நல்லா தான் பண்ணாங்க. அந்த பொண்ணுக்கு வந்திருந்தாலும் ஹாப்பி தான் எனக்கு. ஏன்னா நல்லா ட்ரை பண்ணாங்க கேப்டன்சிலே அவங்க. அதனால ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம் சாச்சனாக்கும் ஆனந்திக்கும். இது அன்ஃபேர் எவிக்ஷன் மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஓட்டு யாருமே போடலன்னு நினைக்கிறேன் நான். நானுமே போடல தான். நல்லா தான் இருந்துச்சு. எதனால அந்த பொண்ணை பண்ணாங்க? இப்போ வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சுல்ல அங்கே சௌந்தர்யாக்கும். அதனால இதாயிருக்கும். சப்போர்ட்டு வந்து சௌந்தர்யாக்கும் அந்த இன்னொரு பொண்ணு பேருன்னா சௌந்தர்யா ஃப்ரெண்டு அது ஜாக்லின். அதனால அன்ஃபேர் எவிக்ஷனாக இருக்கும். ஜாக்லின் சப்போர்ட் இருக்கும் விஜய் டிவிக்குன்னு நினைக்கிறேன். ஆனந்தி அப்படி சொல்ல முடியாது. சாச்சனா வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு மெச்சூரிட்டி இல்லையான்னு நான் தெரியல. அவங்க கொஞ்சம் தேவையில்லாமல் சில ப்ராப்ளம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்க போனது ஓகே தான். ஓகே. ஆனால் ஸ்டார்டிங்லேயே அவங்க உள்ளே வந்தாங்க இல்லையா, கொஞ்சம் நாள் சர்ப்ரைஸாக வெளியே போயிட்டு வெளியே வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட கேம் சரியா இல்லையோ? ஆமாம், ஃபர்ஸ்ட் வீக் ஆக்சுவலி போனதுக்கப்புறம் நாங்களே ஃபீல் பண்ணுவோம் என்ன அவங்களுக்கு சான்ஸே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் ரொம்பவே ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கே போனாங்கன்னே தெரியல. அதனால் இல்லை அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி அவங்களுக்கு சில டைம் அவங்க பேசுகிற பாயிண்ட்லாம் ரொம்பவே பாயிண்ட்டாக இருக்கும், ஃபேராக இருக்கும். பட் அவங்க எப்படி கன்வே பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெண்டு சைடும் போய் பேசி அதை அவங்க பக்கமே திருப்பிப்பாங்க. அவங்களுக்கே கடைசியில் சண்டை வந்து முடிஞ்சிடும். அதுவே வந்து ஆக்சுவலாக வந்திருக்க கூடாது. எதுக்கு வந்தாங்க எனக்கு பிடிக்கல சுத்தமாக. சாச்சனாவை நல்லது தான் போனது. கேம்லாம் எப்படி இருந்துச்சு அவங்களுக்கு? ஓகே, அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் கிடையாது. இல்லை எனக்கு அவ்வளோவா எனக்கு சாச்சனா வந்து அவ்வளோ பிடிக்காது எனக்கு. அதுதான். முத்துக்குமரன் மஞ்சரி ஓகே. பட் சாச்சனா
ஆனந்தி ஒன்றுமே பண்ணலங்க, வெறும் பேச்சு தான், வேறு எதுவுமே கிடையாது, வேலை எதுவுமே கிடையாது, கேமே இது வரைக்கும் விளையாடுறதே கிடையாது. அவங்க இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, ஒன்றுமே கிடையாது, ஓனது கரெக்டு தான். ஆமாம், அவங்க போரிங்காக தான் இருந்தாங்க, புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்றுமே பண்ணல அவங்க. ஆனந்தி முதல்ல இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடிட்டு இருந்தாங்க, நல்லா தாட்ஸ் எல்லாம் நல்லா கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க போனது கொஞ்சம் அன்ஃபேராக தான் இருக்குது. நாட் பேட் நாட் குட், ஓகே, ஏதோ கொஞ்சம் ஓகேவா போயிட்டுருக்கு. ஆமாம். ஓகே, விஜய் சேதுபதி இஸ் பெட்டர் வேவா பண்ணிட்டு இருக்காரா நல்லா உங்களை பொறுத்த வரைக்கும்? நல்லா தான் பண்ணுறாரு. கமல்ஹாசனை கம்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது, பட் ஓகே, நல்லா தான் பண்ணுறாரு. சாட்சனா கேம்லாம் எப்படி மொக்க, லைக் வெரி பேட். வெரி பேட். ஏன்னா கண்டென்ட் கொடுக்குறாங்கல்ல, அதனால அவ்வளோதான். ஆக்சுவலி இந்த டைம் யாருமே இல்லை, யாருமே அந்த மாதிரிலாம் இல்லை. அப்போ போனதே ஃபேர் எவிக்ஷன் தான் இல்லையா? ஃபேர். நான் ஜாக்லின் ஃபேன். ஸோ எனக்கு ஜாக்லின் வரணும். ஸோ லைக் அ ப்ளே இல்லை கரெக்டாக எங்கே கற்றுணுமோ கத்துறாங்க, ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாலாம் விளையாட மாட்டுறாங்க. மற்றபடி இப்போ மற்ற கண்டஸ்டன்ட் சௌந்தர்யா விஷால்லாம் பார்த்தா கன்னிகாக இருக்கு அவங்க கேம்ஸு. ஸோ ஜாக்லின் பெட்டர், ஃபார் பெட்டர் ஃப்ரம் தோஸ் பீப்புள். ஐயோ அவன் அது கிரிஞ்சாக இருக்குங்க, பார்க்கவே பிடிக்கல. அவன் வந்தாலே அந்த கிளிப் வந்தாலே நான் ஃபார்வர்ட் பண்ணுவேன். ஸோ வேஸ்ட்டுங்க. நான் வந்து அந்த நியூவாக வந்த ராமன் அவங்க தான் போவாங்கன்ட்டு நான் எதிர்பார்த்தேன். நான் டபுள் எவிக்ஷன் எதிர்பார்க்கல, அந்த பொண்ணு போகும். அப்புறம் இன்னொருத்தங்க இப்போ ரொம்ப டெரராக ஒரு மாதிரி பேசுகிறாங்களே, அவங்க பேர் எனக்கு தெரியல சரியா, அவங்க போவாங்கன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். அன்ஃபேர் தான் இது. ஆமாம், புதுசாக ட்ரை பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல, சும்மா தான் இருக்க மாதிரி தெரியுது. இந்த வந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு இந்த எவில் டாஸ்க்கு. இந்த வீக் ரொம்ப வந்து நம்மளுக்கே என்னடா இப்படி கத்திக்கிட்டே இருக்காங்க, ஒன்றுமே புரியல. எனக்கு அதை பார்க்கும் போது நம்ம சைக்காட்ரிஸ்டாக ப்ராப்ளம் ஆகிடும் போல் அந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே இருக்கவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆயிருக்கோ, ரொம்ப டார்ச்சரிங்லாக தான் இருந்துச்சு. ஆமாம், கண்டென்ட் கொடுக்குற ஆள் தான், பட் அவங்கள கம்பேர் பண்ணும்போது நிறைய பேர் இன்னும் உள்ளார இருக்காங்க, இன்னும் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட். ஸோ அவங்க போனது ஓகே தான். ஆனந்தி வந்து நடுவில் நிறையவே நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, இப்போ ஆளே காணும், எங்கே இருக்காங்கன்னே தெரியல 2-2 வீக்ஸாக. முத்துக்குமரன் அவர் ரொம்பவே கேம்னு இருக்கார். ஸோ அவர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்புறம் தீபக் ப்ரோ, அவர் ரொம்பவே கேம்லனாலும் அவருக்கு நல்ல ஒரு மெச்சூரிட்டி மைண்ட் இருக்குது, அவர்கிட்ட நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி பிக் பாஸ் பார்க்கும்போது. ஸோ இவங்க 2 பேரும் நான் நினைக்கிறேன். ஆமாம், அது சின்ன குழந்தை மாதிரி பண்ணுதுங்க அது எல்லா விஷயத்துக்கும். அதெல்லாம் அந்த பொண்ணு எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் யார் பயங்கரமாக இருக்கா? முத்துக்குமரன் அண்ட் மஞ்சரி, இப்போ மஞ்சரி அண்ட் ராணவ் கூட இப்போ வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமாம், ராணவ் வந்து இன்னசென்ட், அதில் வந்து கேம்னு பார்த்தா கொஞ்சம் இதுதான், பட் ஆனால் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கார். அவராக இருக்கார், அவ்வளோதான். ஓகே, எனக்கு மற்ற சீசனை விட இந்த சீசன் ரொம்ப மொக்க தான். ஆமாம், ரொம்ப மொக்க தான். எந்த பிளேயருமே நல்லா சரியில்லை. கம்பேரிட்டிவ்லி தான் முத்துக்குமரன் ஓகே. நீங்கள் யார் போயிடுவாங்கன்னு நினச்சிங்க இந்த வீக்? எனக்கு சாச்சனா தான் போகணுன்னு இருந்துச்சு. இல்லை, அவங்க ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டே வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் ஆமாம், சஸ்பென்ஸாக ஃபஸ்ட்டு போகும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு, திரும்ப வரும்போது ஓவர் கான்ஃபிடென்ஸோடு வந்திருந்தாங்க. அதே ஓவர் கான்ஃபிடென்ஸோடு தான் ட்ராவல் பண்ணாங்க. இந்த ஒரு ரீசனுக்காக இவங்க உள்ளே இருந்திருக்கலாம் அப்படின்னா ஏதாவது ரீசன் இருக்கா? சத்தியமாக இல்லை, தயவு செஞ்சு வெளியில் போங்க. லாங் வெயிட் எவிக்ஷன் இது நடந்தது, சந்தோஷம் தான். ஆனால் வெளியே போகும்போது நம்ம இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவங்க நல்லா விளையாடுவாங்கன்னு நினச்சோம், பட் எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபில் பண்ணல. ஸோ பெட்டர். எப்படி போகுது மற்ற சீசனோட இந்த சீசன்? ஓகே தான். சீசன் 3 மாதிரி வராது, வாய்ப்பில்லை. ஓகே, பெட்டர். லாஸ்ட் சீசனை விட பெட்டர். எனக்கு வந்து கமல்ஹாசன் இல்லாதனால இது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஃபயர் இல்லை, இன்னும் பிளேலாம் அவ்வளோ ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் ஒன்றுமே. இன்னுமே வர வீக்லியாச்சும் நல்லா விளையாடணும். சாச்சனா வந்து கடைசி வரைக்கும் வந்திருக்கலாம். ஆமாம், அந்த பொண்ணு அவங்க வயசுக்கு ஏற்றதுக்கு மீறின ரொம்ப பேசினனால இருந்திருக்கலாம். எதனால அப்படி பண்ணாங்கன்னே தெரியல. அன்ஃபேர் எவிக்ஷன் இது. அன்ஃபேர். ஆமாம்.